ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்ல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் 10 கியூப் பிளஸ் 11 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு 20 கியூப். ஸோ கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு ஆட் பண்ணி அதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கேட்டுக்கோங்க. கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் த சம் மீன்ஸ் டோட்டல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கியூப் பண்ணி ஆட் பண்ணால் டோட்டல் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டுக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இதை வந்து டேரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா 10 கியூப் 11 கியூப் 12 கியூப் ஒவ்வொரு கியூபாக நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதலாம், நோ ப்ராப்ளம். பட் இதோட ஷார்ட்கட் நமக்கு ஏதாவது இருக்கா பாருங்கள். ஃபார்முலா நமக்கு தெரியும். சம் ஆஃப் கியூப் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n கியூப் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேச்சுரல் நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகினா மட்டும் தான் நீங்கள் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். 1லேருந்து n வரைக்கும் உள்ள ஃபார்முலா தான் n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். பட் நமக்கு கொடுத்துருக்க நம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 10 கியூப்லேருந்து நமக்கு எது வரைக்கும் வேணும் பார்த்தீங்கன்னா 20 கியூப் வரைக்கும் வேணும். இது எல்லாத்தையும் நம்ம கியூப் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. 10 மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸ் மட்டும் தான் பென் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எத்தனை பேர் பென் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10 - 4 பண்ணுவீங்க, ரிமைனிங் பர்சன்ட் கண்டுபிடிக்காக, ரைட்டா? அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். 10லேருந்து 20 வரைக்கும் வேணும் அப்படின்னா டோட்டலேருந்து அந்த 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன பண்ணால் போதும், சப்ராக்ட் பண்ணால் போதும், கரெக்டாக? அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா 20 கியூப் மைனஸ் இதுக்கு முந்தின நம்பர் 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு 9 கியூப். ஸோ இது இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி பண்ணுறது எல்லாமே இந்த ஃபார்முலா அப்ளிகேஷன் தான், ரைட்டா? இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் டேட்டா பண்ணக்கூடாது. 10லேருந்து கொடுத்துருக்காங்க, 1லேருந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் டேட்டா அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். பட் நம்ம கொடுத்தது 10 கியூப்லேருந்து கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும், டோட்டல்லேருந்து மைனஸ் அது முந்தின நம்பர் வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 கியூப் 2 + 2 கியூப் + 20 கியூப் மைனஸ் 1 கியூப் + 2 கியூப் ப்ளஸ் அப் டு எக்ஸ்ட்ரா 9 கியூப் வரைக்கும் பண்ணணும், ரைட்டா? இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த டேர்ம் வந்து. அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே n-க்கு வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 20. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா n × n+1/2 போடுவீங்க. அப்போ 20 × 20 + 1 21/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதுவும் நமக்கு 1லேருந்து தான் இருக்குது. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே n-க்கு வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 9 × 9 + 1 10 10/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம டேட்டா ஸ்கொயர் பண்ணிட வேண்டாம், கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். போர்ட் மாஸ் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 20/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 10. அப்போ 10 × 21 210 210 ஹோல் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா 10 2 கேன்சல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ 9 5 are 45. ஸோ 4 ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது, 45 ஸ்கொயர். இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 210 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4100 மைனஸ் 45 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2025. இப்போ நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 42075. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நான் இங்கே சப்ராக்ட் பண்ணி கட்டிக்க பாருங்கள். 0-5 போகாது, 0-2 போகாது. அப்போ உங்களுக்கு பாரோ இங்கேருந்து நீங்கள் வாங்கணும். அப்போ இந்த ப்ளஸ் 10 ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன்று பாரோ கொடுத்தீங்கன்னா இங்கே 10 ஆயிரும், இங்கே 9 ஆயிரும். இப்போ 10 - 5 5 9 - 2 7. இந்த 0 தான் 0 4 2 போனீங்கன்னா 2 ரிமைனிங் 4. ஸோ உங்களுக்கு இந்த சம்மோட ஆன்சர் 42075. நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கியூப் பண்ணி ஆட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ரிமெம்பர், இந்த ஃபார்முலா 1லேருந்து இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஃபார்முலா டேட்டா அப்ளை பண்ண முடியும். இங்கே 10லேருந்து இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டல் மைனஸ் அதுக்கு முந்தின டேர்ம் வரைக்கும் நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.